மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவை. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளர்தியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதார் அமளியின்மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனும் ஆகாள் கிடந்தால் என்னே என்னே ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய். முதலும் முடிவும் இல்லாதவன், ஆயிரம் சூரிய சந்திரனை விட பிரகாசமானவன், உலகத்தின் அறியாமையை போக்கிடும் ஜோதி வடிவானவனின் புகழை பாட நீ கேட்டுக்கொண்டே தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். தோழியே, உன் காதுகள் மந்தமாகிவிட்டதோ? இல்லை முழுவதுமாக செவிடாகிவிட்டதோ? சிவபெருமானின் சிலம்பணிந்த திருமலர் பாதங்களை பணிந்து வாழ்த்தி பாடுகின்றோம். தேனினும் இனிய இறைவனின் பெருமைகளை கேட்டு எதேச்சையாக தெருவின் கடைக்கோடி வீட்டில் உள்ள பெண் விம்மி விம்மி அழுது மெய்மறந்து மூர்ச்சையாகி கிடக்கின்றாள். ஆனால் நீயோ எல்லாவற்றிற்கும் எதிர்மாறாக மலர் போன்ற பஞ்சு மெத்தையில் புரண்டு விழுந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீயும் எங்களோடு சேர்ந்து மார்கழி நீராடி சிவனின் புகழை பாட உடனே எழுந்து வருவாயாக. பாசம் பரம் சோதிக்கென்பாய். ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர் பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பார் யாம் ஆரேலோர் எம்பாவாய். எப்பொழுதும் எங்களுடன் கலகலவென்று சிரித்து பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எனது அன்பு பாசம் உடல் பொருள் ஆவி அனைத்தும் சிவனுக்கே அர்ப்பணம் செய்துவிட்டேன் என்று சொல்வாய். ஆனால் இப்பொழுது நீயோ பஞ்சு மெத்தையின் மீதும் தூக்கத்தின் மீதும் விருப்பம் கொண்டிருக்கின்றாய். தோழியே, அழகிய தங்க நகைகளை அணிந்த தோழியரே, சீச்சி, ஏன் இப்படி பேசுகின்றீர்கள்? விளையாட்டாக குற்றம் குறைகளை சொல்லி பழிக்க ஏற்ற நேரம் இதுவா? ஏதோ அசதியில் தூங்கிவிட்டேன், அதற்காக இப்படியா கேலி செய்வது? அறிவிற்கு அப்பாற்பட்டவன், யாராலும் அவன் செயல்களை உணர முடியாதவன், ஒளி பொருந்திய பிரகாசமான திருவடிகளை தேவர்களாலும் காண முடியாதவன். தேவர்களும் முனிவர்களும் பணிவன்புடன் வணங்கி பகவானை காண முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் சிவனோ நமக்கு தரிசனம் தந்து அருள் புரிய எங்களின் வீடு தேடி வருகின்றான். உலகில் உள்ள எல்லா நட்சத்திர கூட்டங்களை ஒன்று சேர்த்தாலும் சிவனின் முகப்பொழிவிற்கு ஈடு கொடுக்க முடியாத வடிவை உடையவன். சிவலோகமான கைலாசத்தை விரும்பி குடிக்கொண்டிருப்பவன். தில்லை சிற்றம்பலத்தில் கூத்தாடும் ஒரு நடனப் பிரியன். அன்புள்ளம் கொண்ட சிவபெருமானின் மேல் பாசம் வைத்து நம்மை அர்ப்பணிக்கும் இந்த பாவை நோன்பை கொண்டாட தூங்காது எழுந்து வருவாயாக. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றல்லூரி தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். சிவந்த பவள வாயில் வெண்முத்துக்கள் பதித்தது போல புன்னகை செய்து
நீ அதிகாலையில் எங்களுக்கு முன்பே எழுந்து வந்து அனைவரையும் நீராட அழைப்பதாக கூறினாயே தோழியே. சிவனே என் தந்தை, சிவனே என் காதலன், சிவனே என்னை மயக்கிடும் அமுதம் போன்றவன் என்று தேன் போல தித்திக்க பேசினாயே. நீ சொன்ன வார்த்தை காற்றோடு போய்விட்டதோ, அல்லது நீ கொடுத்த வாக்குறுதியின் முக்கியத்துவம்தான் என்ன? எத்தனை நேரம் எழுப்பினாலும் பதில் பேசாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றாயே. சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக. பாங்குள்ள 10 விதமான நல்ல குணங்களை உடைய தோழியரே, நீங்கள் நோன்பு நோற்று பழக்கப்பட்டவர்கள், மேலும் சிவனை காணும் வழியை அனுபவபூர்வமாக அறிந்தவர்கள். என் தவறுகளை மன்னிக்கவும். நான் நோன்பு நோற்று பழக்கமில்லாதவள். புதிதாக உங்களுடன் சேர்ந்து இறைவனை முறைப்படி காண விரும்புகின்றேன். கோபம் கொள்ள வேண்டாம். பொறுமையுடன் என்னையும் உங்களுடன் சேர்த்து கொண்டு வழி நடத்தி செல்வீராக. கவலைப்பட வேண்டாம் தோழி, நீ உண்மையானவள், மேலும் கடவுளுக்கு பிடித்தமானவள். தூய உள்ளம் கொண்டவர்களால் தான் சிவபெருமானை பாட முடியும் என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் மார்கழி நீராடி கடவுளை தரிசிக்க வேண்டும். விரைவாக எழுந்து வருவாயாக. ஒன்னித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ணக்கிளி மொழியார் எல்லோரும் வந்தாரோ, எண்ணி கொடுல்லவா சொல்லுவோம் அவ்வளவும், கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை, கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உன்னெனக்கு நின்று உருகையாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். பவளவாயில் பதித்த முத்துக்கள் போல பற்கள் பிரகாசித்திட புன்னகை செய்திடும் தோழியே, இன்னுமா உனக்கு விடியவில்லை? பச்சை கிளி போல கொஞ்சி பேசும் தோழியர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன? உன்னை துயிலெழுப்ப தோழியர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்கள். கண் திறந்து பார்த்து நீயே எண்ணிக்கொள். நீ தூங்கிக் கொண்டே நேரத்தை வீணடிக்காதே. சிவபெருமான் வானில் வாழும் தேவர்களின் துயரத்தை தீர்க்கும் அமுதை போன்று இனிமையானவன். 4 வேதமாகவும் வேதத்தின் உட்பொருளாகவும் உள்ளான். கண்களை கவர்ந்திடும் அழகனான சிவனை மனமுருகி பாடிக்கொண்டிருக்கின்றோம். ஆதலால் எத்தனை பேர் வந்துள்ளனர் என்பதை எண்ணி பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். எதிர்பார்க்கும் அளவிற்கு இங்கு பெண் தோழியர்கள் வரவில்லை எனில் நீ போய் மீண்டும் தூங்குவாயாக. மாலறியா நான் முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டுஞ் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மகாவிஷ்ணு வராக அவதாரமாகவும் பிரம்மன் அன்னமாகவும் உருவெடுத்து சிவபெருமானின் உச்சியையும் திருமலர் பாதத்தையும் காண முடியாத புகழை உடையவன். திருவண்ணாமலையில் அடியவர்களுக்கு அருள் புரியுமாறு மலையாகி நின்ற வண்ணம் காட்சி தருபவன் அண்ணாமலையான். தேனும் பாலும் ஊறிடும் பவளம் போல செவ்வாயில் இனிமையாக பொய் பேசி எங்கள் அனைவரையும் சமாதானம் செய்து கவர்ந்தவள். தோழியே, நாங்கள் அழைப்பதை கண்டு கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக. பூமியில் வாழும் முனிவர்கள் மக்களாலும் மேலும் வானில் வாழும் தேவர்களாலும் கூட சிவபெருமானின் லீலைகளையும் பிறப்பின் இரகசியத்தையும் அறிய முடியாது. நம் குற்றங்களை நீக்கி நம்பால் அன்பு கொண்ட சிவபெருமான் எங்களின் வீட்டிற்கே வந்து அருள் புரிகின்றான். நாங்கள் ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய என்று உரக்க அழைக்கும் சப்தம் கேட்காதவள் போல் உணர்வின்றி தூங்கிக் கொண்டிருக்கின்றாய்.
மனம் வீசும் கூந்தலை உடைய தோழியே, நாங்கள் அனைவரும் மார்கழி நீராடி சிவனை தரிசிக்க செல்ல வேண்டும். சீக்கிரமாக வந்து கதவை திறப்பாயாக. மானே, நீ நென்னலே, நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே. போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ, வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்து எம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கழல் பாடி வந்தோர்க்குண்ண வாய்த்திரவாய். ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கு தங்கோனே பாடேலோர் எம்பாவாய். மான் போன்று அழகானவளே, நேற்று எங்களின் இருப்பிடத்திற்கு வந்து நானே உங்களை எழுப்பி நீராட அழைத்துச் செல்வதாக சொன்னாய். சொன்ன சொல் மறந்து ஏதும் அறியாத பிள்ளை போல சிறிதும் வெட்கப்படாமல் குற்ற உணர்வின்றி தூங்குகின்றாய். நீ சொன்ன வார்த்தை காணல் நீர் போல காற்றோடு எந்த திசையில் மறைந்து விட்டது? சிவனோ எங்களின் மீது அன்பு கொண்டு தானாக வந்து காட்சி தந்து கருணை மழை பொழிகின்றான். சொல்லடி தோழியே, இன்னுமா உனக்கு விடியவில்லை? வானில் வாழும் தேவர்கள், பூவுலகில் வாழும் மனிதர்கள், முனிவர்கள் மற்றும் பாதாள லோகவாசிகளாலும் சிவனின் பிறப்பின் இரகசியத்தை அறிய முடியாது. சிவபெருமான் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவன். சிவபெருமானின் புகழை பாடி வந்த எங்களுக்கு பதிலொன்றும் சொல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். எங்களின் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் சமர்ப்பணம் செய்து உலக மக்களும் நாங்களும் பயனடையுமாறு உலகம் போற்றும் தலைவனை போற்றி வணங்கி துதிபாட உடனே தூக்கத்தை விட்டு மார்கழி நீராட வருவாயாக தோழியே. அன்னே, இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான். ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பர் சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய். என்னானை என் அரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோங்கேல் வெவ்வேறாய். இன்னன் துயிலுதியோ வண்ணஞ்ச பேதையர்போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் தாயை போன்று மேன்மையானவளே, தேவர்களாலும் சிவபெருமானின் லீலைகளை அறிய முடியாதவாறு சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவன். திருநீரு ருத்ராட்சம் அணிந்த அடியவர்களை கண்டாலே சிவனை கண்டதை போல ஆனந்தம் பொங்கி சிவ சிவ என்று கன்னத்தையும் கண்களையும் ஒற்றிக்கொள்ளும் தோழியே, நாங்கள் தென்னாடு உடைய சிவனே போற்றி என்று அழைக்கும் போது நீ தீயிலிட்ட மெழுகு போல உள்ளம் உருகி நிற்பாய். என் தலைவன் காண்பதற்கு இனிய அமுதம் போன்றவன் என்று சிவனின் புகழை பாடுகின்றோம். இறைவனின் புகழை கேட்ட பின்பும் ஏதும் அறியாதவள் போல் உன் விருப்பப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். மென்மையான குணம் கொண்ட பெண் குலத்திலே பிறந்த உனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட கல் நெஞ்சம்? நாங்கள் விடாது உன்னை அழைக்கின்றோம். ஏதும் அறியாதது போல உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே. தூக்கத்தை இறைவனிடம் பரிசாக பெற்றாயோ? அப்படி தூக்கத்தில் என்ன இன்பம் கண்டாய்? தயவு செய்து சீக்கிரமாக எழுந்து வா. மார்கழி நீராடி சிவனை தரிசிக்க செல்ல வேண்டும். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும், ஏழில் இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும், கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருட்கள் பாடினோம் கேட்டிலையோ? வாழி தென்ன உறக்கமோ வாய்த்திரவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய். அதிகாலை கோழியும் கூவி பறவைகளும் கீசு கீசென்று கூச்சலிட்டு விடியலை அறிவிக்கின்றது. 7 ஸ்வரங்களோடு இசைக்கருவிகளும் கோயிலில் அடியார்கள் ஊதும் சங்கின் ஓசையும் கேட்கவில்லையா? உலகிற்கு ஒப்பற்ற சோதியாய்
கருணை மழை பொழியும் சிவபெருமானின் பெருமைகள் உன் காதிற்கு விழவில்லையோ? அடியே தோழி, வாய் திறந்து பதில் பேசாமல் இருக்கின்றாய். அப்படி என்னதான் தூக்கம் உனக்கு? பார்க்கடலில் பள்ளி கொண்ட திருமால் பக்தி செய்த விதம் நீ அறியவில்லையா? திருமாலைப் போலவே நீயும் பக்தி செய்ய உறங்குகின்றாயோ? உலக இயக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாய் நின்ற தலைவன், பக்தர்களை கண் இமை போல் காக்கும் ஏழை பங்காளனை வணங்கி துதிபாடி மார்கழி நீராட வேண்டும். உறங்காமல் எழுந்து வருவாயாக தோழியே. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே, உன்னை பிராணாக பெற்ற உன் சீரடியோம். உன் அடியார்த்தாள் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்கோவோம். அன்னவரே என் கணவராவார், அவர் உகந்து சொன்ன பரிசே துழும்பாய் பணி செய்வோம். இன்ன வகையே எமக்கெங்கோ நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய். ஆதி காலத்திற்கும் முந்திய பழமையான பொருள்களுக்கெல்லாம் மிகவும் பழமையானவன். தொடரும் நவீன யுகத்தின் புதுமைக்கும் புதுமையானவன். எங்களின் உயிர் மூச்சான உன்னை தெய்வமாக பெற்றது எங்கள் பாக்கியம். சிவனை சிந்தித்து வழிபடும் அடியவர்களின் திருமலர் பாதங்களை பணிந்து வணங்குவோம். உன்னை வணங்கும் அடியவரை கணவராக தேர்ந்தெடுப்போம். அடியவர்களிடம் கட்டளைகளை ஏற்று சிரம் தாழ்த்தி கீழ்ப்படிந்து நடப்போம். எங்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு அருள் புரிந்தால் எங்களின் மனத்துயரம் நீங்கி எவ்வித குறைகளுமின்றி வாழ்வோம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன், வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உலன். கோதில் குலத்தரன்றன் கோயில் பிணா பிள்ளைகால், ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆர் அயலார், ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். சிவபெருமானின் திருமலர் பாதமோ 7 பாதாள லோகங்களுக்கு கீழேயும், மலர் சூடிய சடைமுடியோ எல்லா உலகங்களையும் கடந்து நிற்கின்றது. சிவபெருமான் ஒருவன் அல்ல. திருமேனியின் ஒரு பாகம் சக்தியாகவும் மறுபாகம் சிவனாகி அர்த்த நாரீஸ்வரனாகவும் விளங்குகின்றான். 4 வேதங்களும் விண்ணகத் தேவர்களும் பூவுலகும் சேர்ந்து துதி பாடினாலும் அவன் பெருமைகளை பாடி முடிக்க இயலாது. அடியவர்களுக்கு நண்பனாகி தொண்டர்களின் இதயத்தில் குடிக்கொண்டு இருப்பவன். திருக்கோவிலில் சிவபெருமானுக்கு செய்ய விரும்பும் குற்றமற்ற பெண்களே, எது சிவனுடைய ஊர், எது சிவனுடைய பேர், யார் சிவனுக்கு சொந்தக்காரர்கள், யார் அவனது பக்கத்து வீட்டுக்காரர்கள், எந்த பொருளால் அவனை பாடி துதிக்க முடியும், எப்படி பாடுவது என்று தெரியவில்லையே தோழி. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன, கையார் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி, ஐயா வழியடியும் வாழ்ந்தோம் காணார் அழல் போல், செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குல், மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம், எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். வண்டுகள் மொய்க்க தாமரை அல்லி மலர்கள் நிறைந்த குளத்தில் முகேரென்ன குதித்து நீந்தி விளையாடி, சதா சர்வ காலமும் உன் மலர் போன்ற திருவடிகளை போற்றி வணங்கி, உன் நினைவு மாறாமல் குதூகலமாக குளித்து மகிழ்வோம். நாங்கள் வழி வழியாக பாவை நோன்பை முறைப்படி செய்து வருவதை காண்பாய். நெருப்பை போன்ற சிவந்த திருமேனியும் உடல் முழுதும் திருநீரும் அணிந்தவனே, செல்வங்களுக்கு எல்லாம் அதிபதியே, மின்னல் இடையும்
அழகிய செந்தாமரை போன்ற கண்களையும் உடைய பார்வதி தேவியின் கணவனே, ஐயா, நீ அடியார்களை ஆட்கொள்வதனால் அவர்கள் அடையும் நன்மைகளைப் போல நாங்கள் பாவை நோன்பை கடைபிடிப்பதனால் பரிபூரணம் அடைந்துவிட்ட உணர்வும் திருப்தியும் கிடைத்துவிட்டது. இந்த பேரின்ப நிலையும் பரவசமும் என்றும் மாறாமல் நிலைத்திட அருள் புரிவாயாக சிவபெருமானே. ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவன் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். தோழியரே, இப்போது வாய்த்த பிறவி துன்பம் நீங்கிட அருள் புரிபவன், பாவத்தை கழுவிடும் தீர்த்தமான கங்கையை தலைமுடியில் அடைக்கலம் தந்தவன், தீச்சட்டியை கையில் ஏந்தி கொண்டு தில்லையில் நடனமாடும் கலைஞன், வானம் பூமி மற்றும் பாதாள உலகங்களை படைத்து காத்து அழித்திடும் பெருமையுடைய தாயுமானவன், கைகளில் வளை குலுங்க கால் சலங்கைகள் ஒலிப்ப இடுப்பில் உள்ள கச்சைகள் இசைத்திட நறுமண மலர்கள் சூடிய கூந்தலில் வண்டுகள் மொய்த்து ரீங்காரமிட அல்லி தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் நீராடி பாவை நோன்பை சிறப்பித்து தர வேண்டுகிறோம் சிவபெருமானே. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவு வார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைந்த பொங்கு மடிவிற் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பச் சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்தாடலேர் எம்பாவாய். பசுமையான கருங்குவளை செந்தாமரை மலர்கள் நிறைந்த குளத்தில் நீர்க்காக்கைகள் குருவிகள் ஆகியவை குதூகலமாக நீந்தி விளையாடுகின்றன. உலக மக்கள் குளத்திற்கு வந்து ஓம் நம சிவாய என்று சிவனின் திருநாமத்தை உச்சரித்த வண்ணம் தங்கள் பாவத்தை கழுவிச் செல்கின்றனர். இந்த குளமானது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் வடிவோடு ஒத்துப்போகின்றது. கைவளைகள் சலசலவென கால் சிலம்புகளும் ஒலிக்க கச்சுடன் கூடிய மார்பகங்கள் விம்ம குளத்தில் உள்ள நீரானது அலைபாய அல்லி மற்றும் தாமரை மலர்கள் அலைக்கழிக்க நீந்தி மகிழும்படி பாவை நோன்பை கொண்டாட அருள் புரிவாயாக சிவபெருமானே. காதார் குலையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குலாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைத்தன் பாதத் திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். காதில் அணிந்துள்ள குண்டலங்களாட கழுத்தில் அணிந்துள்ள அணிகலன்களாட மலர்களை சூடிய கூந்தல் காற்றில் அசைந்தாட குளிர்ந்த குளத்தில் உள்ள நீர் ததும்பி அலை போலாட நாங்களும் மகிழ்ச்சி பொங்கி குதூகலத்துடன் நீராடி சிற்றம்பலநாதனின் புகழை பாட வேண்டும். 4 வேதமாகி நின்றவன் வேதங்களின் பொருளானவனின் புகழை பாட வேண்டும். உலகிற்கே ஒளிவிளக்கான தேவன்
கொன்றை மலர்களை சூடிய சடைமுடியானை பாட வேண்டும். முதலும் முடிவும் இல்லாத ஆதி பகவன் கருணை மழை பொழியும் சிவபெருமானின் புகழை பாட வேண்டும். அழகிய கைகளில் வளையலும் கால்களில் சிலம்பும் அணிந்தவன், மலர் போன்ற பாதங்களை உடையவன், நம்மை பிறவியின் துயரத்திலிருந்து காத்தருளும் சிவனின் பெருமையை பாடி மார்கழி நீராடுங்கள் தோழியரே. ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான், சீரொரு கால் வாய் ஓவாள் சித்தம் களிகூற, நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப, பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியால், பேரறையர்க்கு இங்கனே பித்து ஒருவர் ஆமாறும், ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள், வாருருவ பூன்முளையீர் வாயார நாம் பாடி, ஏருருவ பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். ஒவ்வொரு நொடியும் சிவனின் திருநாமங்களையே போற்றி வாயார அழைத்து கொண்டே இருப்பாள். உடல் முழுதும் மெய் சிலிர்த்தபடி மயிர்கூச்செறிய, கண்களில் ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக வழிய, சிவபெருமானை நினைத்த வண்ணம் இருக்கின்றாள். உலக நிகழ்வுகளை மறந்து மெய் சிலிர்த்தவாறு துதித்து கொண்டே இருக்கின்றாள். பூவுலகில் மற்றும் விண்ணில் உள்ள தெய்வங்களையும் தேவர்களையும் வணங்க மாட்டாள். என் உடல் பொருள் ஆவி எல்லாம் சிவனுக்கே அர்ப்பணம் என்ற பித்து பிடித்தது போல் அமைதி காத்து சதா சர்வகாலமும் வணங்கிக் கொண்டே இருப்பாள். தோழியை போல நமக்கும் அருள் செய்து ஆட்கொள்ள காத்திருக்கும் உலகத்தின் படைப்பிற்கும் முடிவிற்கும் வித்தகனானவன் சிவபெருமான். அழகிய மார்பு கச்சும் அணிகலன்களை அணிந்த தோழியரே, மனம் மகிழ்ந்து வாயார புகழ்ந்து பாடுவோம். அல்லியும் செந்தாமரை பூக்களும் நிறைந்த கலப்பை வடிவை குளத்தில் மார்கழி நோன்பிற்காக நீராடி மகிழ்வோம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையான், என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையால் ஈட்டிடையின், மின்ன பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேற் பொன்னஞ்சிலம்பிற் சிலம்பி திருப்புருவம், என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடையாள், தண்ணீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே, என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய். கடல் நீரை முகந்து கொண்டு எம்பெருமானின் தேவி போல மேகமாக கருத்து, அழகான சிற்றடை போல மின்னி, அவள் திருவடி சிலம்புகளின் ஓசை போல இடியிடித்து, அழகிய வானவில்லானது அவளின் திருப்புருவம் போல வளைந்திட, நமக்காக இறங்கி வந்து நம்மை ஆட்கொள்ளும் அன்பு தாயான பார்வதி தேவி என்றும் எம்பெருமானை விட்டு பிரியாமல் சிவபெருமானின் மேனியில் ஒரு பகுதியாய் நின்றவள். பார்வதி தேவியின் அன்பானது சிவபெருமானின் அடியவர்களுக்கு முந்திக் கொண்டு ஓடி அருள் புரிவது போல மழையை பொழிய வேண்டும். அதனால் பூலோகம் செழித்து நாங்களும் மார்கழி நீராடி நோன்பை கடைபிடித்து சிவனை வணங்க ஏற்றதாக இருக்கும். செங்கணவன் பால், திசைமுகன் பால், தேவர்கள் பால், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக், கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, அங்கன் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை, நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். வண்டுகள் மொய்த்திடும்படி மலர்கள் சூடிய கருத்த கூந்தலை உடைய தோழியே, கேட்பாயாக. திருமாலும் திசைக்கு ஒரு முகத்தை உடைய பிரம்மனும் தேவர்களும் கொடுக்க முடியாத பேரின்பத்தை வாரி வழங்குபவன் சிவபெருமான். நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஒழித்து
நம் இல்லங்கள் தோறும் தானாக எழுந்தருளி அருள்மழை பொழியும் உறவினன் சிவபெருமான். நம்முடைய சேவகனாய் செந்தாமரை மலர் போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொள்ளும் பொருட்டு நம்மை தேடி வந்து அருள் புரிபவன். அழகிய கண்களை உடையவன், உலகத்தை காத்திடும் அரசன், அடியவர்களுக்கு அமுதம் போன்றவன். சிவபெருமானின் பெருமைகளை புகழ்ந்து பாடி செந்தாமரை மலர்கள் நிறைந்த குளத்திலே நீராடி மகிழ்வோம். அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீற்றாற்போல் கண்ணார் ரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். திருவண்ணாமலையில் அண்ணாமலையான் என்ற பெயரில் வீற்றிருப்பவன். ஒளி பொருந்திய நவரத்தினங்கள் பதித்த மணிமுடியை உடைய தேவர்கள் அனைவரும் அண்ணாமலையானின் திருமலர் பாதத்தை பணிந்து வணங்கிடும்போது தேவர்களின் மணிமுடியானது ஒளி இழந்து காணப்படுகின்றது. அதாவது 1000 சூரியனின் ஒளி கீற்றுகள் வானில் உள்ள நட்சத்திரங்களை மறைத்தது போல எம்பெருமானின் திருமலர் பாதத்தின் அழகும் முகப்பொழிவும் பிரகாசிக்கின்றது. சிவனோ உலகை இரட்சிப்பதற்காக ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் அதாவது அர்த்தநாரீஸ்வரனாகவும் திகழ்கின்றார். மேலும் நாம் வாழும் பூமியாகவும் வானமாகவும் மற்றும் பிற உலகங்களாகவும் வீற்றிருக்கிறார். பேரின்பத்தை அருளும் சிவனோ அடியவர்களுக்கு மிகவும் எளியவன். நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் கண்ணுக்கு இனிய அமுதமாகவும் இருக்கின்றான். தோழியரே, கருணாமூர்த்தியானவனின் சிலம்பணிந்த திருமலர் பாதங்களை பணிந்து வணங்கி சிவனின் திருப்புகழை பாடிக்கொண்டே நாம் அனைவரும் அல்லி தாமரை மலர்கள் அடர்ந்த குளத்திலே மகிழ்ச்சி பொங்க நீராடி மகிழ்வோம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப் பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கழிரன் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். உன் கையில் உள்ள பிள்ளை உன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் என்றும் எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் யார் உளரோ என்பது போலவும் உனக்கு ஆட்பட்ட பின் உன்னையன்றி வேறு யாருக்கு சொந்தம் என்ற பழமொழி வழக்கத்தில் உள்ளது. இருப்பினும் இந்த பழமொழியானது சிறிது அச்சத்தை கொடுக்கின்றது. எங்களை காக்கும் சிவபெருமானே, உங்களிடம் சில கோரிக்கைகளை வைக்கின்றோம், காது கொடுத்து கேட்பீராக. எங்களை கட்டி அணைப்பவர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது உன்னுடைய பக்தர்களில் ஒருவனையே வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்வோம். எங்களின் கைகள் உனக்கும் உன் அடியார்களுக்கும் சேவை செய்வதற்கு மட்டுமே பயன்படும். வேறு யாருக்கும் கைங்கரியம் செய்ய மாட்டோம். இரவும் பகலும் உன் திருமுகத்தை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் காண மாட்டோம். அதாவது உன் அடியார்களை தவிர வேறு யாருடனும் முகம் கொடுத்து பேச மாட்டோம். எங்களது கோரிக்கைகளை ஏற்று விருப்பத்தை நிறைவேற்றி வைத்தால் உனது பேரருள் இருக்க சூரியன் எந்த திசையில் உதித்தால் என்ன, உதிக்காமல் இருந்தால் எங்களுக்கு என்ன? போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமான் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி
எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றிமால் மார்கழி நீராட ஏலோர் எம்பாவாய். சிவபெருமானே, நீரே உலகத்தின் தொடக்கம். ஆதலால் நின் திருமலர் பாதத்தை போற்றி வணங்குவோம். நீரே உலகத்தின் முடிவு. ஆதலால் செந்தளிர் போன்ற நின் திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். நீரே உலகத்தில் உள்ள உயிர்களை படைத்தவன். ஆதலால் நின் பொன் போன்ற திருவடிகளை வணங்குகின்றோம். நீரே உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு எல்லா சுகபோகங்களையும் அருளிச் செய்பவன். ஆதலால் நின் பூ போன்ற மென்மையான திருவடிகளை போற்றி வணங்குவோம். நீரே உயிர்களுக்கு இறுதி காலத்தை கொடுப்பவன். ஆதலால் நின் ஈடு இணையற்ற திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம். திருமாலும் பிரம்மனும் எளிதில் காண முடியாத செந்தாமரை மலர் போன்ற நின் பாதங்களை போற்றி வணங்குகின்றோம். அடியவர்களுக்கு பக்தியுடன் முக்தியை அளித்திடும் நின் பொன் போன்ற மலர்பாதங்களை போற்றி வணங்குகின்றோம். நாங்கள் மார்கழி நீராடி உன்னை ஒரு பொழுதும் மறவாதிருக்குமாறு எங்கள் நெஞ்சில் குடிக்கொண்டிருக்குமாறு வேண்டுகிறோம்.